நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நீங்க சொல்லக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை வந்து நான் தான் வாழணும். நீ எதுக்கு என்ன சொல்ற? டே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய்ன்னு சொல்லி விற்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நான் யூடியூப்ல வந்து ரீல்ஸ் போட, லைவ் போட, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன தேவை வந்துச்சு? உன் பொண்டாட்டி என்ன வேலை செய்தாலோ அதை நீ பார்த்தா போதும். ஊரார்த்தையும் பொண்டாட்டி வந்து என்ன வேலை செய்யறாங்க நீ பார்க்க கூடாது. வந்தமா உன் சோழியை பார்த்தோமா வித்தமா போய்கிட்டே இருக்கணும். இந்த அக்கா என்ன ரீல்ஸ் போடுறாங்க, லைவ் போடுறாங்க, அதே என்ன நீ கேட்குற? நீ ஏன் கேட்குற? இப்போ எனக்கு குடும்ப கஷ்டமா இருக்கு, 1 லட்சம் 2 லட்சம் கொடுனா நீ கொடுத்துருவியா? ஆ, கொடுக்க மாட்டேல. அப்போ என்ன பண்ணும்? வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். வந்தமா வித்தமா போனமான்னுட்டு வந்து பொம்பளைகளோட சேர்ந்துட்டு ஆம்பளை புறணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? நீ நாளை பின்ன நீ வா, உன்னை நான் இந்த இடத்துலயே வச்சு கேட்க. நீ இந்த லைவை பார்ப்ப, ரீல்ஸை பார்ப்பேன்னு தான் நான் உனக்கு போட்டிருக்கேன். என்ன நான் சரி, வீட்டில் ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்க, யார் சப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிறப்ப கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இருக்காங்களா? இல்லை ஒருத்தர் சம்பாத்தியத்தை வச்சு குடும்பத்தை உன்னால் ஓட்ட முடியுதா? நீ என்ன கல்யாணம் முடிச்ச உடனே உன் பொண்டாட்டிக்கு 10 பேர் நகை எடுத்து போட்டு, ஐயோ நம்ம கல்யாணம் பண்ண போகிறோன்னு வீடு கட்டி, உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டி, கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறதும் இல்லை ப்ரைவேட்டில் படிக்கிறதும் நம்ம இஷ்டம்னு கூட வைங்க, அதையில நான் ஒன்றும் சொல்லலை. இல்லை நீ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சு என்ன வேணுன்ற செய்முறையெல்லாம் செஞ்சு நீ வெங்காயம் தக்காளி விற்கிறையே அதை வச்சு செய்யறியா? இல்லை உன் பொண்டாட்டி உன் பிள்ளையில தூக்கி வச்சுக்கிறதும், உன் பொண்டாட்டி இல்லைன்னா நீ தூக்கி வச்சுக்கிறதும், அக்கம் பக்கத்தில் யாருமே தூக்கி வைக்கவே மாட்டாங்க. நீ இப்படி சொல்கிற, நான் என்ன பண்ணணும்? உன் பிள்ளைய நீயா தான் வளர்க்கணும், உன் பொண்டாட்டி தேவையானது நீ தான் செய்யணும். ஏன்னா செய்முறை நீ தான் செய்யணும், வீடு நீ தான் கட்டிக்கணும். கண்டிப்பாக நீ வீடு கட்டியிருக்க மாட்டேன், உங்கள் அப்பையும் மற்ற வீட்டில் தானே இருந்திருப்ப. நீ எதுக்கிட்ட என்ன சொல்கிற? என்ன நான் என்னமா பண்ணுறேன்? உனக்கு தேவை கிடையாது. இதோட வாயை மூடிட்டு இருந்துடணும், மந்தமாக வித்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் உனக்கு மரியாதை.